அடிப்புளி டேஸ்ட்டில் கருவேப்பிலை தலை பொங்கலும் சாம்பாருங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். கருவேப்பிலை தலை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட்டகாசமாக கிடைக்குங்க உங்களுக்கு. காலையில் ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. பொங்கல் பண்ணதுக்கு அரிசி எடுத்துக்கலாங்க. பச்சரிசி பண்ண போகிறேன். 2 டம்ளர் எடுத்துருக்காங்க. 2 டம்ளருக்கு 1 டம்ளர் பாசி பருப்பு போடணுங்க. 1 டம்ளருக்கு 1 டம்ளரும் போடலாம், ரொம்ப திகட்டும். ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்காங்க. இதை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி அளந்து எடுத்துக்கிடலாங்க. நம்ம அரிசி எடுத்த கப்பால் நல்லா குழன்னு வேணும்னா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் பருப்புனா 3/4 டம்ளர் நம்ம பாசி பருப்பு போட்டிருக்கோம். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. 1 டம்ளருக்கு நம்ம 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுக்கு தந்தோடி வச்சுக்கிடணும். 2 3 4 5 6 1 டம்ளருக்கு எடுத்துருக்கேன். 1/2 டம்ளருக்கு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு வச்சாச்சு. ஒரு 1/2 டம்ளருக்கு வச்சுக்கலாம். 2 3ங்க. இப்போ கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கு. 9 டம்ளர் வச்சுருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிடணுங்க. பால் ஆட் பண்ணிங்கன்னா ரைஸ் ஒயிட்டாகவே இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் பால் வச்சுக்கலாங்க. ரைஸ் நல்லா ஒயிட்டாகவே கிடைக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ அப்படியே உப்பு போட்டதுனால கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இங்கே மஞ்சள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அதில்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேகட்டும். பொங்கல் இப்போ 4 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டும் நீங்கள் போடலாம், லாஸ்ட்லேயும் போடலாம். தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்க. நல்லா குழஞ்சி குழன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் பொங்கல் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அப்படியே இந்த ஓரத்தில் இருக்கட்டும். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதுக்கு மசாலா வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம மிளகு சீரகம் எல்லாம் நம்ம வறுத்து போடும்போது அப்படியே பறக்கி தூர போட்டுருவாங்க. இப்படி செஞ்சீங்கன்னா பறக்கி எடுத்து வெளியே போட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமேட்டு நம்ம தாளிசம் பண்ணணுங்க. நெய் மெல்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் ஜீரகங்க. அரிசி கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கனால கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ரெண்டையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. யாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. புதினா தழை மல்லித்தழை எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பராக கிடைக்கும். இதில் கழுவி நான் காய வச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழை கைப்பிடி அளவுங்க. இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகா போடுங்க. டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கணுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம்.
கருவேப்பிலை தழை வந்து நம்ம எவ்வளோ காரணம் போட்டுக்கலாங்க தாராளமாட்டு. சாப்பிட்றது ரொம்ப நல்லது, முடி கொட்டாது. உங்களுக்கு வந்து கருப்பைக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அரைச்சிக்கிடலாம். பவுட்ரு பண்ணி எடுக்கணுங்க, குறன்னு பவுட்ரு பண்ணி எடுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுலாம் அரைக்கக்கூடாது, குறப்பாட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே தாளசம் பண்ணிக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிடலாம். மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிடலாங்க. பொங்கலுக்கு வந்து நெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். அதனால் நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம், இப்போ 2 ஸ்பூன் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பேரில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து இஞ்சிங்க, பொடிசாக கட் பண்ண இஞ்சியை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இஞ்சி நல்லா பொரிஞ்சிச்சுன்னா மனம் நல்லா கொடுக்குங்க. பொங்கல் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். இதுவும் லைட்டாக வறுத்து வரும்போது நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க, பெருங்காயத்தூள் போடுங்க, நல்ல மணமாகவும் இருக்கும். பொங்கல் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாது நமக்கு. அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பேரில் நல்லா செவந்து பொரிஞ்சு வரவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை தழையை போட்டுக்கணுங்க. தண்ணி ஊற்றாமல் குறப்பாக அரைச்சிக்கிடணும். நல்ல மணமாக இருக்குங்க. காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காரம் போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. 2 மிளகா போட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்க அரிசிக்கு 2 மிளகா போட்டுங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுத்துருச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை தழையை போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெயில் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு வேண்டாம். அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துட்டு நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிடலாங்க. பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு பொங்கல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. உப்பெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காணலைன்னா போட்டுக்கோங்க. நம்ம சாம்பார்லேயும் நம்ம உப்பு போடுவோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழன்னு இருக்கணுங்க. பொங்கல் வந்து இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பொங்கல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. 2 நிமிஷத்துக்கு நம்ம வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரு, இஞ்சியை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம், பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி போட்ட மசாலா எல்லாத்துலோட ஃப்ளேவரும் சாதத்தில் இறங்கணும். இறங்கினா தான் அந்த சாதம் வந்து நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட். அட்டகாசமான கருவேப்பிலை தழை பொங்கல் ரெடி. 2 நிமிஷம் இருக்கட்டுங்க, நம்ம இறக்கிடலாம். அப்படியே நம்ம பொங்கலுக்களை இறக்கிட்டு நம்ம சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம், இறக்கிடலாம். சூப்பரான பொங்கல் ரெடிங்க. இப்போ பருப்பு எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். 1 டம்ளர் பாசி பருப்புங்க. இதை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். நம்ம 2-3 மட்டம் நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். உங்களுக்கு எந்த அளவு சாம்பார் தேவையோ அதுக்கு தகுந்தபடி பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதில் தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிங்க, முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி, பெரிய தக்காளி ஆட்டு, அப்புறமா 1 கேரட்டு, 4-5 பல் பூண்டு, கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய், அப்புறமா 1 பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்துக்குள்ளே சின்ன வெங்காயம் போடலாம். 1 கைப்பிடி அளவு பீன்ஸுங்க, அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க போட்டு ஒரு 4 விசில் விடணுங்க.
4 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். மூடி வச்சுக்கலாம். நாலு விசில் விட்டாச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பூ மாதிரி மலர்ந்து வருங்க. அந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்து ரேசை மசிச்சு விட்டு சாம்பார் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழன்னு 4 விசில் அடிச்சிருச்சுங்க. நல்லா இருக்காது. ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு வந்து வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக மலர்ந்து வந்திருக்குங்க. பருப்பு வந்து எப்படி மலர்ந்துருக்கு வருங்க, இந்த மாதிரி மலர்ந்துருக்கணுங்க. இருந்தால் தான் சாம்பார் வந்து டேஸ்ட் இருக்கும். ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டே இருக்காதுங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அப்படியே இருக்கட்டும். நம்ம சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. அப்படியே ஊற்றுனீங்கன்னா கட்டி கட்டியாக கிடக்குங்க. நம்ம சூடான சாம்பாரில் ஊற்றும்போது கட்டி படிஞ்சிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். மிக்ஸ் ஆயிடுச்சு. சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. பொங்கலுக்கு வந்து திக்காக தான் இருக்கணும். இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். பொங்கல்லையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கணுங்க. கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாம். சாம்பாரை பார்க்கறதுக்கே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க. மஞ்சள் கம்மியாக இருந்ததுன்னா மஞ்சள் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் மஞ்சள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். 2வது போடலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டாச்சுன்னா 2வது போடாண்டாங்க. கொதிக்கட்டும். மல்லித்தழை போட்டுக்கலாம். அப்படியே கடாயை இறக்கிட்டு சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகங்க. ஜீரகம் போட்டு சாம்பார் தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தழைங்க. தாளிசம் நல்ல வெங்காயம் நல்லா வெந்து வரணும். வெந்து நல்லா செவந்து வந்த உடனே நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணணுங்க. வெங்காயம் போட்டு சாம்பார் தாளிங்க சூப்பராக இருக்கும். சாம்பாரை வந்து ஒரு கடாயில் மாற்றிடலாம். மாற்றியாச்சு. மல்லித்தழையை போட்டு நம்ம தாளிசத்தை ஆட் பண்ணிடலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்கையிலே பொங்கலும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சாம்பார் ஊற்றி சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க. அப்படியே லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு திருப்பதி லட்டு மாதிரி சாம்பாரை ஊற்றி குழப்பி சாப்பிட்டோம்னா ஒரு தட்டு நாங்கள் 2 தட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையான பொங்கலுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சுட சுட பொங்கலும் சாம்பாருங்க. வா, சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. கண் பார்வை நல்லா தெரியும். அதே மாதிரி நாக்கில் வச்சோன்னா தண்ணியாக கரைஞ்சி போகுதுங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. தலைமுடிக்கு நல்லது, கண் பார்வை தெரியும், கருப்பைக்கு நல்லது. அதனால் எல்லாருமே சாப்பிடுங்க. கருவேப்பிலை நம்ம தாளிசத்தில் போட்டால் எடுத்து தூர போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.